Then enterprise edition, Java enterprise edition. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜாவா இப்படி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் என்னவானா என்டர்பிரைஸ் எடிஷன். ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? ஜாவா எஸ்சின்னு படிச்சிருப்போம், ஸ்டாண்டர்ட் எடிஷன். இதுக்கு பேர் என்னது? ஸ்டாண்டர்ட் எடிஷன். இதுக்கு பேரு என்டர்பிரைஸ் எடிஷன். ஓகே, அப்ப இந்த என்டர்பிரைஸ் எடிஷன்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம இதுக்குள்ளதான் ஒரு அப்ளிகேஷன், ஒரு வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்றது, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் என்னது இந்த என்டர்பிரைஸ் எடிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. சரியா? பிசினஸ் அண்ட் என்டர்பிரைஸ் லேயர்ஸ் we use Java is என்ன பண்றாங்க? ஸ்டாண்டர்ட் எடிஷன் ஃபார் டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஸ்டாண்டர்ட் எடிஷனை யூஸ் பண்ணி நம்மளால லைக் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளால எடுத்துக்க முடியும். ஏன்னா அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்லெட். ஓகே, என்ன இருக்கும்? ஆப்லெட் இன் ஜாவா. இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய பட்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய திங்ஸ் இதுல இருக்கு. இதான் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த கோடு, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சரியா? டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த மாதிரி திங்ஸ். ஈவன் ஹேண்ட்லிங் இன் ஆப்லெட், இதை யூஸ் பண்ணி நம்மளால டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறத மேக் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம இப்ப பார்க்க போறது எல்லாமே என்டர்பிரைஸ் எடிஷன்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் நம்மளால ஒரு அப்ளிகேஷன்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன் எஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, அப்ப இதெல்லாம் என்ன? ஸ்ப்ரிங்னா என்ன? ஸ்ப்ரிங் பூட்னா என்ன? எதுக்காக ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன்ஸ்? எஸ். ஓகே, சோ இங்க என்ன இருக்குன்னா ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன்ஸ் இருக்கு இல்லையா? சோ ஜாவா ட்ரிபிள் இன்னு இருக்கு. எல்லாமே என்னதான்? these are all different names for the same thing. எப்படி இருக்கும்னா லைக் அதுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் ஜாவா எஸ்கியூஎல் ஒன் ஆஃப் தி எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இது சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி என்னன்னா ஜகட்டா எக்ஸ்பிரஷன் என்டர்பிரைஸ் எடிஷன் சொல்லுவாங்க, ஜகட்டா. அப்போ இது என்ன அப்படின்னா லைக் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆரக்கிள் ஃபவுண்டேஷன்ஸ் இது வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு மாத்தும் போது இந்த ஜகட்டா என்டர்பிரைஸ் எடிஷன் சொல்லுவாங்க. என்ன சார் இது என்னமோ புரியல அப்படின்னு நினைக்க கூடாது. சரியா? சோ நம்ம பார்க்க போறது எல்லாமே நம்ம எப்படிதான் இருக்கும், இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும். சரியா? ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் திங் இப்போ நம்ம அதுக்கான டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துறோம். ஓகே, சோ என்ன டிஃபரண்ட் அப்படின்னா நம்ம பார்த்த ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன். சரிக்கா, இதுல நம்ம என்னென்னலாம் படிச்சோம் இதுவரை? வேரியபிள்ஸ்னா என்ன, கரெக்ட்? சோ டேட்டா டைப்ஸ்னா என்ன, லூப்னா என்ன, சோ ஆஃப்டர் தட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்ன, அப்படிதானே? அதுக்கப்புறம் கலெக்ஷன் கான்செப்ட், அரே கான்செப்ட், கரெக்ட்? யா, சோ இந்த மாதிரி திங்ஸ். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, கரெக்டா? இப்போ படிச்சதுக்கு பேர் என்ன? ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன். இப்ப பார்க்க போறது எல்லாமே என்டர்பிரைஸ் எடிஷன். அப்ப இதுல என்ன இருக்க போகுது? அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷனை எப்படி கிரியேட் பண்றது, இந்த மாதிரி ஒர்க்கை நம்ம பார்க்க போறோம். அப்ப அப்ளிகேஷன்னா என்ன? இப்ப இதெல்லாம் எங்க நடந்துச்சுன்னா இந்த ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் எல்லாமே கன்சோல்ல அவுட்புட் கொடுத்துச்சு. நம்ம ஏதோ ரன் பண்ணுவோம், ஒரு பட்டன் இருக்கும் கலர்ல, அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது வரும், அவுட்புட் வரும். ஓகே, பட் ஆனா இனி அப்படி வர போறது இல்லை. இப்ப இதுக்கான அவுட்புட்ஸ் எல்லாம் எங்க வரும்னா பிரவுசர்ல வரப்போகுது.
அப்ப இந்த ப்ரௌசர் அப்ளிகேஷன் தான் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் சொல்றோம். சரியா? அப்ப இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இல்லையா? சோ இத கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண டெக்னாலஜிஸ் அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணாங்க தெரியுமா? JSP சர்வ்லெட். என்ன பேரு? JSP. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ். சரியா? அது கொண்டு வரதுக்காக JSP then சர்வ்லெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அப்ப இந்த JSPங்கிறது ஒண்ணு இல்லைங்க. நம்ம ஜாவா படிச்சோம் இல்லையா? ஜாவா பிளஸ் HTML. இந்த ரெண்டும் சேர்ந்ததான் JSP. ஜாவாவோட சர்வர் பேஜ்னு அர்த்தம். JSPயோட பேஜ் என்னது? ஜாவா சர்வர் பேஜ். ஓகே. இந்த சர்வ்லெட் தான் கண்ட்ரோலரா இருக்கும், அதாவது சர்வரா இருக்கும். சர்வ்லெட். ஓகே. ஒரு ரெக்வெஸ்ட் வருது அப்படின்னா அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையுமே ஜெனரேட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே இந்த சர்வ்லெட் தான். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் JSP கான்செப்ட் இருந்துச்சு, சர்வ்லெட் இருந்துச்சு. இப்ப ஏன் ரீசெண்டா இதெல்லாம் யூஸ் பண்றதுல இது எல்லாமே ஓல்டு திங்ஸ். JSP சர்வ்லெட் எல்லாம். ஓகே. இப்ப இதுக்கப்புறம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம்வொர்க் வருது. ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது பேர் என்ன? ஃப்ரேம்வொர்க். என்ன பேரு? எஸ், ஃப்ரேம்வொர்க். ஃப்ரேம்வொர்க்னா என்ன? இதுக்கு நிறைய ஸ்டோரிலாம் சொல்லியிருப்பேன். ஃப்ரேம்வொர்க்னா என்ன அப்படின்னு. அப்படிதானே? என்ன ஸ்டோரி யாராவது சொல்றாங்கன்னு பார்ப்போம். என்னுடைய ஃப்ரெண்ட் அண்ட் செஷன்ல சொல்லியிருப்பேன், டெமோ செஷன்ல சொல்லியிருப்பேன். அப்படிதானா? பிரியாணி ஞாபகம் வந்துச்சா? சூப்பர், ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஓகே. இந்த ஃப்ரேம்வொர்க்ங்கிறது என்னது? பிரியாணி. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியான்னு கொஸ்டின் கேட்க கூடாது. சரியா? அது ஒரு பிரியாணி. அப்படிதானா? அப்ப இந்த பிரியாணி பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரியாணி செய்வது எப்படி. சரியா? அப்ப பிரியாணி செய்வது எப்படின்னா நமக்கு என்னென்னலாம் மைண்ட்ல வரும்? அரிசி, வெங்காயம், தக்காளியா? ஓகே. தென் மசாலா. இதெல்லாம் போட்டா பிரியாணி ஆயிருமா? கரண்டி, உப்பு வேணும், ப்ராப்பரா போட்டு என்ன பண்ணணும்? மிக்ஸ் பண்ண எல்லாம் பண்ண. இவ்வளவு ஒர்க் இருக்குங்க. இதெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்க முடியுமா? தேவையில்ல. ஆர்டர் பண்ணா ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம், ஈஸியா சாப்பிட்டு போயிடலாம் இல்லையா? அந்த ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற பிரியாணி மேல அந்த ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லியிருப்பேன். அப்ப நம்மளுடைய வேலையை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறது இந்த ஃப்ரேம் ஒர்க். சரியா? அப்ப இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்குள்ள பேக் எண்டுக்கான லாஜிக். சரியா? இப்ப பேக் எண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லைக் நான் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போறேன். இந்த என்டர்பிரைஸ் எடிஷன்ல என்ன பண்ண போறேன்னா ஒரு அப்ளிகேஷன் நான் டெவலப் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த அப்ளிகேஷன் நான் டெவலப் பண்ணா கண்டிப்பா எனக்கு ஒரு டிசைன் பேட்டர்ன் தேவைங்கிறத நான் சொல்லியிருப்பேன். டெமோ செஷன்ல சொல்லியிருப்பேன். மாடல் வியூ கண்ட்ரோலர் ஞாபகம் இருக்கா இல்லையா? மாடல் வியூ கண்ட்ரோலர் நம்ம சொன்னோம் இல்லையா? அப்ப நமக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் சொல்லும் போது கண்டிப்பா நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வேணும், பேக் எண்ட் வேணும். கரெக்டா? சோ இந்த MVCங்கிறது என்னன்னா ஒரு டிசைன் பேட்டர்ன், சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன். இது எதுக்காகமா? ஃபார் யூஸ் டு டெவலப்பிங் யூசர் இன்டர்ஃபேசஸ் that divides that related programming language into 3 interconnected element. மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்றாங்க. சரியா? இப்ப இந்த 3 பார்ட்டா எதுக்காக ஸ்ப்ளிட் பண்றீங்க? ஒரு அப்ளிகேஷன் எனக்கு தேவை. ஜாவாவை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு வெப் அப்ளிகேஷன். புரியுதா? அப்ப அந்த அப்ளிகேஷன் நமக்கு இந்த மாதிரி வருது பாத்தீங்களா? அது பிரவுசர்ல தான் ரன் ஆகும். ஒரு வெப் அப்ளிகேஷன் பிரவுசர்ல ரன் ஆகும். அதான் நான் என்டர்பிரைஸ் எடிஷன் சொன்னேன். ஃபர்ஸ்ட் JSP சர்வ்லெட் யூஸ் பண்ணி இதை நமக்கு டெவலப் பண்ணாங்க. அப்ப நான் JSP சர்வ்லெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணும்போது நிறைய ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி உள்ள கொடுக்கணும். லைன்ஸ் ஆஃப் கோட் அதிகமா இருந்துச்சு. அதுக்கடுத்து திங்க் பண்றாங்க, என்னடா இவ்வளவு கோட் எழுத வேண்டியது இருக்கே ஜாவாவில். ஓகே. ஏன்னா அவ்வளவு கோட் எழுதி அதுக்கான ஜார் ஃபைல், வார் ஃபைல் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி உள்ள கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப அதெல்லாம் கொடுக்கும் போது நமக்கு கோடு வந்து அதிகமா ஆயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டவுன் ஆகும். சரி, ஓகே. அப்ப இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் என்ன கொண்டு வராங்கன்னா ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் எடுத்துட்டு வராங்க. அப்ப அந்த ஃப்ரேம் ஒர்க்ல என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வேணும் இல்லையா? இதை டெவலப் பண்றதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. அந்த பேட்டர்னுக்கு பேரு தான் மாடல் வியூ கண்ட்ரோலர். இப்ப நான் இதே சொல்லியிருப்பேன், நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. கரெக்டா? இந்த இடத்துல இந்த ரூம் இருக்கணும், பெட்ரூம் எப்படி இருக்கணும், அதுக்கான ஒரு லாஜிக் போட்டு கொடுக்குறாங்க.
அந்த பர்டிகுலர் லாஜிக் நம்ம எடுத்துக்கிட்டு தான் அந்த இடத்துல ஒரு பில்டிங் அப்படிங்கிறத மேக் பண்றோம். எஸ், இப்போ நான் இந்த மாதிரி அமேசான் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ற ஒரு பேட்டர்ன் தான் MVCன்னு சொல்றேன். அவ்வளவுதாங்க. புரியுதா? ஒரு பிரவுசர்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட், ஒரு வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகணும்னா அதுக்காக ஆல்ரெடி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பேட்டர்ன் தான் மாடல் வியூ கண்ட்ரோலர். அப்ப இதை தான் நம்ம எதுக்குள்ள படிப்போம்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள படிக்க போறோம்னு அர்த்தம். அப்ப மாடல்னா என்ன, வியூனா என்ன, கண்ட்ரோலர்னா என்ன? ஒரு வெப் அப்ளிகேஷன் சொல்லும் போது ஃப்ரண்ட் எண்ட் இருப்பாங்க, பேக் எண்ட் இருப்பாங்க. ஃப்ரண்ட் எண்ட்ங்கிறது லைக் அந்த UI பார்ட், அப்படிதானா? இந்த UI பார்ட்னா நமக்கு தெரியும், இதை தான் நம்ம படிச்சோம். இதை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறது, எப்படி கொண்டு வருது அப்படின்னு. கரெக்ட். இதே பேக் எண்ட் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த பேக் எண்ட்ல என்னெல்லாம் வரும்னா சர்வர் வரும், டேட்டா பேஸ் வரும். அந்த சர்வர் தான் கண்ட்ரோலர் நம்ம சொல்லிக்கிறோம். அதுல வரக்கூடிய டேட்டா பேஸ் இருக்கு, அந்த சர்வர் கூட தான் டேட்டா பேஸ் கனெக்டட்ல இருக்கும். அப்ப மாடல்ங்கிறது டேட்டா பேஸ் எழுதுவாங்க, கண்ட்ரோலர்ங்கிறது சர்வருக்கான லாஜிக் எழுதுவாங்க, வியூங்கிறது ஃப்ரண்ட் எண்டுக்கான லாஜிக். இதெல்லாம் சேர்ந்ததான் MVC. இந்த டிசைன் பேட்டர்னுக்கான கோட் எல்லாம் இந்த ஸ்ப்ரிங் பை டிஃபால்ட்டா வச்சிருக்கோம். சரியா? சோ அததான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றோம். சரியா? மாடல் வியூ. ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம் தெரியணும் இல்லையா? இங்க இருக்கு. அப்ப மாடல் டேட்டா பேஸ்க்காகவும் வியூ வந்து ஃப்ரண்ட் எண்டுக்காகவும் கண்ட்ரோலர்ங்கிறது ஜாவா, அதாவது சர்வர். சரியா? ஏன்னா நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இப்ப இது ஃபுல்லா எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்ப நான் இங்க வந்து ஏதோ ஒண்ணு கேட்கிறேன். சரியா? இப்ப எனக்கு அமேசான்ல போயிட்டு மொபைல் வேணும்னு கேட்கிறேன். ஜஸ்ட் எனக்கு மொபைல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கிறேன், சர்ச் பண்றோம். இப்போ நம்ம கேட்கறதுக்கு பேரு ரெக்வெஸ்ட். என்னது? இப்ப நம்ம எந்த பார்ட்ல இருக்கோம், வியூல தானே இருக்கோம். சோ அப்ப நம்ம இங்க எங்க இருக்கோம், வியூல இருக்கும். கரெக்டா? வியூ மீன்ஸ் ஃப்ரண்ட் எண்ட். வியூனா ஃப்ரண்ட் எண்டுங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இன்னொரு டப்பா போட போறேன். இந்த டப்பாவுக்கு பேர் கண்ட்ரோலர் நான் பேர் வச்சுக்கிறேன். சரி, இதுக்கு பேர் என்னது, கண்ட்ரோலர். இப்ப இன்னொரு டப்பா எடுக்க போறேன். சரியா? சோ இந்த டப்பாவுக்கு பேர் நம்ம என்ன வச்சுக்கலாம் தெரியுமா, மாடல் வச்சுக்கலாம் இல்லையா? டேட்டாபேஸ். இதான் டேட்டாபேஸ்க்கான லாஜிக் இருக்கும். அப்ப இந்த மூணு ஆர்கிடெக்சர், இந்த மூணு எலிமெண்ட் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க். இதுக்குள்ள இதா இருக்கும். இப்ப நான் இங்க வந்து மொபைல்லாம் கேட்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் நான் கேட்கிறேன், எனக்கு நான் மொபைல் வேணும்னா இங்க கேட்கிறேன். சரியா? சோ எனக்கு இப்ப என்ன வேணும்னா மொபைல் அப்படி கேட்கிறேன். இப்ப இது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, Amazon.in பிரவுசர்ல தானே பண்றோம். இது என்ன பண்ணுனா இது ரெக்வெஸ்டா எங்க போகும் தெரியுமா, சர்வருக்கு போகும் சொல்றோம் இல்லையா? சர்வருக்கான லாஜிக் தான் இந்த கண்ட்ரோலர்ல இருக்கும். அப்ப நம்ம கேட்கறதுக்கு பேரு ரெக்வெஸ்ட். என்ன பேரு, ரெக்வெஸ்ட். என்ன வேணும்னு கேட்க தெரியுமா, மொபைல் வேணும்னு கேட்கிறேன். அப்ப இது என்ன பண்ண தெரியுமா, அமேசான் சர்வர். இந்த அமேசான் சர்வர் தான். புரியுதா? அப்ப இதுல என்ன பண்ணுனா, ஓகே மொபைல் அப்படிங்கிறது டேட்டா கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த கண்ட்ரோலர் இந்த ஃப்ரண்ட் எண்டையும் லைக் டேட்டா பேஸை கனெக்ட் பண்றதுக்கான பிசினஸ் லாஜிக் இதுல எழுதி வச்சிருப்பாங்க. சரியா? டேட்டா பேஸை கனெக்ட் பண்றதுக்கான பிசினஸ் லாஜிக் இங்க இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கோ, அந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டு டேட்டா பேஸ்ல போயிட்டு அந்த மொபைல் ரிலேட்டடா என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரும். எடுத்துட்டு கண்ட்ரோலருக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். கண்ட்ரோலர் தான் என்ன பண்ணுனா அப்படி ஃப்ரண்ட் எண்டுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நமக்கு சர்வர்ல கண்ட்ரோலர் இருந்து நமக்கு இங்க வருது இல்லையா, இதுக்கு பேரு ரெஸ்பான்ஸ். இதுக்கு பேர் என்னது, இதான் டெக்னிக்கல் டேர்ம்ஸா படிக்கும். நமக்கு நம்ம என்ன வேணும்னு கேட்கிறோம் அதுக்கு பேர் ரெக்வெஸ்ட். சர்வர் ஒண்ணு நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேரு ரெஸ்பான்ஸ் அர்த்தம். அப்போ நான் ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணா எனக்கு மாடல் வேணும், கண்ட்ரோலர் வேணும், வியூ வேணும். இதுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ஸ் ஒர்க் எல்லாமே ஸ்ப்ரிங்குக்குள்ள இருக்கும். நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா போயிட்டு நிறைய கோடை எழுதி டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுக்காக தான் இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கறதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இப்ப இதெல்லாம் இல்ல, ஜேஎஸ்பி சர்வலெட்டை யூஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணனா எனக்கு நிறைய நம்பர் ஆஃப் கோடு தேவைப்படும். அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் அதான் ஜார் ஃபைல் சொல்லுவாங்க. ஜார், அதுக்கு பேர் என்னது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜார். ஜார் என்ன தெரியுமா, ஜாவா ஆர்கைவ் ஃபைல்ஸ் சொல்லுவாங்க. ஆர்கைவ் ஃபைல்ஸ் ஜார். அது ஒரு, அதுல என்ன இருக்குன்னா நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு. அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஜாரா கொடுத்துருவோம், ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி. அதுல நிறைய நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
கொடுத்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கோட்ஸ் எல்லாமே இப்படி அனுப்பிச்சிருவாங்க. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு ஜேஎஸ்பி பேஜை காட்டுறேன். இப்ப ஜேஎஸ்பி அண்ட் சர்வ்லெட் அப்படின்னா கொடுக்குறேன். ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் நம்ம எழுதணும் இல்லையா, அதை கிரியேட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் திங்ஸ் இப்படிதான் இருக்கும். ஜாவா கோட் இது என்னவா இருக்கும்? HTML பேஸ்ட் கம்பைலேஷன்ஸ் கோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்படிதான் இருக்கும். இதா ஒன் செகண்ட் நம்ம இதுல பார்க்கலாம். இதாங்க சொன்னேன்னா நமக்கு கிளைண்ட்ங்கிறது பிரவுசர். ஒரு ரெக்வஸ்ட் எங்க போகும்னா சர்வருக்கு போகும். சர்வர்ல இருந்தா ரெஸ்பான்ஸ் அகைன் எங்க வரும்? கிளைண்ட்டுக்கு வரும். இந்த சர்வர் தான் என்னன்னா சர்வ்லெட்ல தான் என்ன பண்ணுவோம்? சர்வருக்கான லாஜிக் எழுதுவாங்க. புரியுதா? புரியல? சர்வர் கூட டேட்டாபேஸ் இருக்கும். என்ன கேக்குறீங்க? ஓகேவா? சோ இதெல்லாமே உள்ள இன்பில்டா இருக்கும். ஓகே, இங்க இருக்கு பாருங்க, ஒரு ரெக்வெஸ்ட் கேக்குறாங்க தானே, இப்படி ஒரு ரெக்வெஸ்ட் கேட்டா உள்ள இப்படிதான் ப்ராசஸ் ஆகும். சர்வர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா HTTP அப்படிலாம் வந்திருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய ரெக்வெஸ்ட் வந்துட்டு நமக்கு உள்ள லோட் ஆகும். ஓகே, இதெல்லாம் ஓல்டு திங்ஸ். முன்னாடி காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் நமக்கு கொடுத்திருந்தாங்க. ஓகே, அப்படி கொடுக்கும்போது எல்லா ரெக்வெஸ்டும் ஒரே சர்வர்ல வந்து கேட்கும்போது டைம் அதிகமா எடுத்துக்கும் லோட் ஆகுறதுல இருக்கட்டும். சரி, அதனாலதான் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காமனா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு த்ரெட்டா எழுதினாங்க. மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் படிச்சிருப்பீங்க ஜாவாவுல. அப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு த்ரெட் டைம் வந்து என்ன பண்ணும்னா சேவ் ஆகும். புரியுதா? சோ சைமல்டேனியஸா நமக்கு என்ன பண்ணணும்னா மல்டிபிள் ஆபரேஷன்ஸ் ஒரே இதுல ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறதா இந்த த்ரெட் கான்செப்ட். அப்ப நமக்கு ஒவ்வொரு சர்வ்லெட் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு த்ரெட்டா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு ரெக்வெஸ்டும் ஒவ்வொரு த்ரெட்டா கொடுத்தாங்க அப்படின்னா சோ அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ப்ராப்பரா நமக்கு அந்த டைம் பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகும். அந்த ப்ராசஸோட லோடு வந்து நமக்கு இந்த இடத்துல கம்மியாகும். இங்க பாத்தீங்கன்னா அதிகமாகும், இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் கம்மியாயிரும். ஓகே, சோ இதெல்லாம் முன்னாடி ஒர்க் பண்ண டெக்னாலஜிஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, சோ இதுலதான் உங்களுக்கு இந்த HTTP இதெல்லாம் என்னன்னு படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நம்ம இங்க தெரிஞ்சிருந்தா மட்டும் இதுல போதும். புரியுதா? சோ ஏன்னா நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், ஸ்ப்ரிங் பூட்லயே படிப்போம். இங்க இருக்கு பாருங்க, இது லாகின் பண்றதுக்கு HTML கோட் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்படிதான் எழுதணும் சர்வ்லெட்டோட கோட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் இதை மட்டும் பாருங்க, அவ்வளவுதான். இப்படிதான் web.xml ஃபைல் ஒண்ணு இருக்கும். இது எதுக்காக தெரியுமா? இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணா இந்த ஃபார்ம் வரும். எஸ், இங்க பாருங்க, இது ஒவ்வொன்றுமே ஒரு ப்ரொஃபைல் இருக்கா. அப்ப இதெல்லாம் நான் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு கோட் எழுதணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் டவுன்லோட் பண்ணலாம், தென் அதுக்கு தேவையான ஜார் ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். சரியா? இப்ப இவ்வளவுக்கு இவ்வளவு கோட் தேவை அப்படிங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஸ்ப்ரிங் அப்படின்னு கொண்டு வந்தோம். சரியா? இதெல்லாம் என்ன பண்றோம், சிம்பிளிஃபை பண்றதுக்காக. ஒரு வெப் அப்ளிகேஷன்ல நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட்லாம் இருக்கு இல்லையா, அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் ஸ்ப்ரிங். அப்ப இந்த ஸ்ப்ரிங்லயே சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. ஏன்னா அதுல மேனுவல் கான்ஃபிகரேஷன் தான் அதிகமா பண்ற மாதிரி இருக்கும். மேனுவல் கான்ஃபிகரேஷன் என்ன தெரியுமா? எல்லாமே புதுசா கேட்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் MySQL எல்லாம் போட்டுக்கிறேன். இங்க இருக்கு பாத்தீங்களா, MySQL connector.jar. அப்போ இப்ப எனக்கு டேட்டா பேஸையும் ஜாவா அப்ளிகேஷனை கம்யூனிகேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ஜார் ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம எக்லிப்ஸ்க்குள்ள நம்ம என்ன ஐடி யூஸ் பண்றீங்களோ அந்த ஐடிக்குள்ள இந்த ஜார் ஃபைலை கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் அது ஒர்க் ஆகும். இப்ப ஸ்ப்ரிங்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஜார் ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி மேனுவலா டவுன்லோட் பண்ணி நம்ம கொண்டு வந்து உள்ள கொடுக்குற மாதிரி இருக்கும். JSP சர்வ்லெட்ல நிறைய பண்ணணும், இதுல கண்டிப்பா பண்ணணும். சரியா? மேனுவல் கான்ஃபிகரேஷன்ஸ் நமக்கு என்னென்ன வேணும்ன்றத நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், தனியா மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? அந்த ஸ்ப்ரிங்ல அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வராங்க. அந்த ஸ்ப்ரிங் பூட்ல நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோ கான்ஃபிகரேஷன்ஸ். நமக்கு என்ன இப்ப SQL கூட கனெக்ட் பண்ணுமா,
எந்த ஜார் போய் நம்ம டவுன்லோட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. சரியா? எதுவும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், டவுன்லோட் பண்ண அவசியம் இல்லை. நம்ம சொன்னா மட்டும் போதும், அதுவே நமக்கு டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். இப்ப நான் ஸ்ப்ரிங்னு கொடுக்குறேன், இங்க பாருங்க, இதான் ஸ்ப்ரிங்கோட அபிஷியல் சைட். ஓகே, இதானது ஸ்ப்ரிங்கோட நமக்கு அபிஷியல் சைட். இதுல டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் நமக்கு. ஓகே, இதுல நமக்கு என்ன பண்ணிருக்கோம், அதோட ஓவர்வியூ என்ன, ஓகே, சோ இது எதுக்காக யூஸ் பண்றாங்க, அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் என்ன, ஸ்ப்ரிங் பூட்னா என்ன, ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்னா என்ன, எல்லாமே இருக்கு. அதுல கொடுத்துருவாங்க பாருங்க. The Spring framework provides that comprehensive programming and configurations model for modern என்னவா Java based what is enterprise application? enterprise application சொன்னேன் இல்லையா, ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ். சரியா? அது எல்லாமே இது பண்ணுது ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க். ஓகே, அப்ப இதுக்குள்ள நமக்கு என்னன்னா, இப்ப நமக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் இதுல கொஞ்சமா மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும். சரியா? சோ இதுக்கான ஒரு ஆல்டர்னேட் வே அத நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட். இந்த ஸ்ப்ரிங்கோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் ஸ்ப்ரிங் பூட்னு சொல்றோம். சரியா? சோ அதனால நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ரிங் பூட்டுக்குள்ள ஜம்ப் பண்ணிடலாம். இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஜேஎஸ்பினா என்ன, சர்வ்லெட்னா என்ன, ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் என்ன. ஓகே, அப்ப இது எதுக்காக, எல்லாமே வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்காக தான். நீங்க சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்கு இதெல்லாம் நிறைய கோட் எடுத்துக்கும், ஸ்ப்ரிங் வந்துட்டு கொஞ்சமா எடுத்துக்கும். சரியா? மேனுவல் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதே இது ஸ்ப்ரிங் போர்ட் கொடுத்தா ஆட்டோ கான்ஃபிகரேஷன், அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் என்னங்கிறத அதுவே டவுன்லோட் பண்ணிக்கும். அந்த கான்ஃபிகரேஷன் பண்ற ஒர்க்கை பத்தி நம்ம எதுவுமே கவலை பண்ணணும் அவசியமே இல்லை. சரியா? சரி, ஓகே, இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த செஷன் ஃபுல்லாமே ஸ்ப்ரிங் பூட்டை தான் நம்ம படிக்க போறோம். கிளியரா? ஓகே, ஸோ டெய்லியுமே குரூப்ஸ் என்ன பண்ணுவோம், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குரூப்ல ஜஸ்ட் மெசேஜ் போட்டிருங்க ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் ப்ரெசென்ட் போட்டிருக்கீங்களா? எல்லாரும் எங்க இருக்கீங்க? ஆக்சுவலா ஒரே குரூப்ல இல்லையோ? சரி, ஓகே, எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் ஸ்ப்ரிங் பூட்னா என்ன, எதுக்காக படிக்கணும், சரியா? ஸோ அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் நமக்கு இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம ஸ்ப்ரிங் பூட்டுக்காக நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து இன்டெலிஜே ஐடியா ஐஎன். சரியா? சரி, நம்ம டவுன்லோட் பண்ணலாம். TELLIJ இன்டெலிஜே ஐடியா. இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா 2 வெர்ஷன் இருக்கும். கம்யூனிட்டி எடிஷன் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்டர்பிரைஸ் எடிஷன் ஒன்று இருக்கும். ஓகே, என்னெல்லாம் இருக்கும், கம்யூனிட்டி எடிஷனும் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்டர்பிரைஸ் எடிஷனும் இருக்கும். இப்போ டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டவுன்லோட நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்குள்ள இதை நீங்க டவுன்லோட் பண்ணிடக்கூடாது. இதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 30 days தான். அல்டிமேட் இது வந்து ஃப்ரீஸ் என்ன பண்ணும், பெய்ட் சாஃப்ட்வேர். ஒரு 30 days மட்டும்தான் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதனால என்ன பண்ணக்கூடாது, இது தேவையில்லை. சரியா? நம்ம என்ன பண்ணோம்னா இங்க கீழே ஒண்ணு இருக்கு பாத்தீங்க இல்லையா, கம்யூனிட்டி எடிஷன்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இங்க வெறும் டவுன்லோட் விண்டோஸ் இருக்கு இல்லையா, நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி டவுன்லோட் ஆகும். எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாவே நமக்கு என்ன பண்ணிடும், சக்சஸ்ஃபுல்லா டவுன்லோட் ஆகும். சரியா? ஏன் நம்ம இதை யூஸ் பண்ற, எக்லிப்ஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னா பண்ணலாம், பட் இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், இதுல பண்றதுக்கு நல்லா இருக்கும். ரியல் டைம்ல நிறைய டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த ஐடினா நான் இதுதான் சொல்லுவேன், ஸ்ப்ரிங் பூட்டுக்காக. அதனால நம்ம படிக்க போற ஐடி கூட நமக்கு இந்த இன்டெலிஜே ஐடியா தான். சரியா? சரி, ஓகே, இப்போ நமக்கு இது டவுன்லோட் ஆயிடுச்சு இல்லையா. இது டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும் எப்படி இன்ஸ்டால் பண்றது. எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதுக்கு மேல வந்துட்டு கிளிக் பண்ண வேண்டும். கரெக்ட்? அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஓபன் ஆகும், இப்படி கேட்கும், எஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க.
இதுல நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதை வேணா சூஸ் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கேன், அதனால நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் சிம்பிளா நெக்ஸ்ட் 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 தட்ஸ் ஆல். அது இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட் டு பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் டு பின், இப்போ நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தேன் இல்லையா, அதுக்குள்ளே ஆட் டு பின் ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. அதை டிக் பண்ணாதான் நம்மளோட சிஸ்டத்தோட என்விரான்மெண்ட் கூட இந்த ஐடியா, இந்த இன்டெலிஜி ஐடியாங்கிற சாஃப்ட்வேர் வந்துட்டு கனெக்ட் ஆகுறது இருக்கும், லிங்க் பண்ணிக்கும். இல்லைன்னா நம்மளோட சிஸ்டத்துக்கும் இந்த இன்டெலிஜென்ட்க்கும் தெரியாது அது எங்க எந்த இடத்துல ரன் ஆயிட்டு இருக்குங்க. சரியா, இதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு அஜெண்டா என்னென்னலாம் படிக்க போறோம். சரியா, ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மெயின் அப்ஜெக்டிவ், ஹவு டு பில்ட் ஜாவா அப்ளிகேஷன்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ் வித் ஸ்ப்ரிங் பூட். இதுதான் நம்மளுடைய மெயின் அப்ஜெக்டிவ். ஹைபர்நெட்ங்கிறது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஜாவா கோடையும் டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ணணும். ஜாவாங்கிறது வேற, நம்ம எஸ்கியூஎல் ஒன்று படிச்சோம் இல்லையா, எஸ்கியூஎல்ங்கிறது வேற, ரெண்டையும் பேச வைக்கணும். அவங்க எப்படி பேசிப்பாங்க, அந்த ஹைபர்நெட்ங்கிற ஒரு ஃப்ரேம்வொர்க் மூலமா பேசிப்பாங்க. ஏன்னா இதுதானே சொன்னேன், என்னெல்லாம் வேணும்னு சொன்னேன், கண்ட்ரோலர் ஜாவா, மாடல்ங்கிறது டேட்டாபேஸ், டேட்டாபேஸ்னா எஸ்கியூஎல், கண்ட்ரோலர்ங்கிறது ஜாவா லாங்குவேஜ். இப்போ இந்த ஜாவா கோட எஸ்கியூஎல்ங்கிறது தனி பார்ட். ஒரு ஃபுல் ஸ்டாக்னு சொல்லும்போது ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், பேக் எண்ட்ல கண்ட்ரோலர் இருக்கும், டேட்டாபேஸ் இருக்கும். டேட்டாபேஸ்க்கு நம்ம MySQL கொடுப்போம், MySQL எஸ்கியூஎல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் எழுதி ஸ்டோர் பண்ணுவீங்க. அப்போ இந்த இடத்துல இப்போ இங்க இருக்கு பாருங்களேன், இப்போ நம்ம ஒரு ஃபேஸ்புக் இருக்கு, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்டை யூஸ் பண்ணி இது ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க. ஒரு ஃபார்ம் இருக்கு, இந்த ஃபார்ம்ல இதெல்லாம் என்ன பண்ண தெரியுமா, டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணும். இந்த ஃபார்ம்ல இருக்க டேட்டா டேட்டாபேஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். அப்ப டேட்டாபேஸ்ல எப்படி இருக்கும், ரோவல் காலம் ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம்னா ஃபர்ஸ்ட் நேமுக்கு என்ன பண்ணிருக்க ஒரு ஃபீல்ட் இருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணா இவர் இந்த டப்பாக்குள்ள என்ன ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தாரோ அந்த டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகும். அப்ப நான் இங்க லாஜிக் என்ன எழுதிப்பேன்னா, ஃப்ரண்ட் எண்ட வந்துட்டு பேக் எண்ட் கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணிருப்பேன். இப்போ இந்த கண்ட்ரோலர்ல இருந்து எஸ்கியூஎல் கூட கனெக்ட் ஆகணும். எஸ்கியூஎலுக்கு ஜாவா தெரியாது, ஜாவாக்கு எஸ்கியூஎல் தெரியாது. அப்ப எப்படி இங்க இருந்து அங்க போகுது, அது எப்படி போகுது, எந்த மாதிரி ஜாவாவை எஸ்கியூஎலா கன்வெர்ட் பண்ணுது, எஸ்கியூஎல் எப்படி ஜாவாவை கன்வெர்ட் பண்ணுதுன்னா அவருக்கு பேர் தான் என்னது, ஹைபர்நெட் ஃப்ரேம்வொர்க்கோட பேர். டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கான லாஜிக் எல்லாமே இதை வச்சு படிப்போம். ஓகே, அப்ப நம்ம மெயின் அப்ஜெக்ட் என்ன படிக்க போறோம், ஒரு ஜாவா அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போறோம் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ஹைபர்நெட். புரியுதா? அப்ப இதுல நமக்கு என்னென்னலாம் வேணும், சரியா, யூ வில் லேர்ன் ஹவ் டு, எப்படி லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போறோம். டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்றதுக்காக ஹைபர்நெட் ஜேபி அப்படிங்கிற இந்த ஃப்ரேம்வொர்க் படிப்போம், ஹைபர்நெட் ஃப்ரேம்வொர்க். சரியா, அதுக்கப்புறம் என்ன, ரெஸ்ட் ஏபிஐஸ் நமக்கு டெவலப் பண்ணணும். என்ன டெவலப் பண்ண போறோம், அது என்ன ஏபிஐ, சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ஸ்ப்ரிங் எம்பிசி ஆப் வித் ஸ்ப்ரிங் பூட். எம்பிசி என்ன சொன்ன, மாடல் வியூ கண்ட்ரோலர். மாடல் வியூ கண்ட்ரோலர் என்ன, ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது டேட்டாபேஸ் தனியா எழுதணும், ஃப்ரண்ட் எண்ட் தனியா எழுதணும், கண்ட்ரோலர். அப்ப கண்ட்ரோலர் தான் ஃப்ரண்ட் எண்டுக்கும் டேட்டாபேஸ்க்கு இடையில இருக்க போறாரு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா எப்படி கனெக்ட் பண்ண போறோம். இந்த கிரெட் ஆபரேஷன் என்னன்னா கிரியேட் பண்ணுவோம், கிரெட் கிரியேட், ரிட்ரைவ், அப்டேட், டெலீட். எஸ்கியூஎல் படிச்சு அதான் பண்ண போறோம். இப்போ நம்ம ஜாவா அப்ளிகேஷன் மூலமா டேட்டாபேஸ் கிரெட் ஆபரேஷன் பண்ண போறோம். எப்படி கிரியேட் பண்றோம், எப்படி ரிட்ரைவ் பண்றோம், எப்படி அப்டேட் பண்றோம், எப்படி டெலீட் பண்றோம். இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். சரியா, எப்படி இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லைங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சீரியஸா இந்த இதே நீங்க ஜேஎஸ் விஸ்டாவோட யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப ஸ்ப்ரிங் பூட்லாம் நம்ம படிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப 11 ஒரு பேட்ச் போயிட்டு தான் இருக்கு. பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டா நிறைய டாஸ்க் எல்லாம் ரெகுலரா கொடுத்து அனுப்புறாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சோ நீங்களும் நல்லா பண்ற பசங்க தான் அந்த குரூப்ல இருக்கிறது.
அதனால நீங்களும் என்ன பண்ணுவீங்க, நான் டெய்லி கொடுக்குற டாஸ்க் டெய்லியுமே நீங்க எனக்கு அப்டேட் பண்ணீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. கரெக்டா? அப்படிதானா? இதுல இருக்க பசங்க எல்லாம் அப்படிதான். யாரெல்லாம் இருக்கா? மதன் இருக்காங்களா? மதனா இருக்கட்டும் சரி, அரவிந்த், சாரு ஆல்ரெடி 11 இருக்காங்க தானே? ஓகே, சௌமியா, ஓகே, தென் யுவர் ஓகே ஃபைன். ஸோ தென் என்ன பண்ணுவோம்னா எப்படி வந்துட்டு செக்யூரிட்டி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். தென் வந்துட்டு இதுல நமக்கு என்ன தேவை இருக்காது அப்படின்னா, நம்ம மேனுவல் கான்ஃபிகரேஷன்ஸ் எதுவுமே தேவை இருக்காது. நோ எக்ஸ்எம்எல். இங்க யூஸ் பண்றது எல்லாமே மேவன். என்னது இது? என்னது எக்ஸ்எம்எல்? இது என்னது மேவன்? எக்ஸ்எம்எல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்போ எனக்கு ஜாவாவில் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண சொன்னா, ஜார் ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ண சொன்னா, அப்போ இப்ப நான் ஒரு எம்விசி அப்ளிகேஷன் டெவலப் பண்றேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபைல் வேணும் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் இதுக்குள்ள இருக்கும். புரியுதா? என்ன இருக்கும்? அதுக்கு நமக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். சரியா? ஓல்டு ப்ராஜெக்ட்ல எல்லாமே எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப மாடர்ன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மேப்ங்கிறத யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இது ஒரு பில்ட் டூல் கூட வச்சுக்கலாம். சரியா? அதாவது என்னென்ன தேவை, என்னென்ன ஃபைல் தேவை அப்படிங்கிற ஸ்டோரேஜ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். இது எல்லாமே டீடைலா படிக்க போறோம். நோ வரிஸ். ஓ, அதே பிரியாணி இங்கே இருக்கும். சரி, நான் டெலிட் பண்ணிடுறேன். ஃபைன். இப்போ நமக்கு என்னென்னலாம் தேவை இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஜாவா டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் பேசிக்கா இதுல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஊப்ஸ் கான்செப்ட், கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ், இன்ஹெரிட்டன்ஸ், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், collection concept. So these are all very 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 important things. I hope நீங்க ஆல்ரெடி இதல கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்டர்ஃபேஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், இன்ஹெரிட்டன்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், கிளாसेस யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் படிக்கலாம் கூட இன்னைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு, போய் படிச்சிரணும். நாளைக்கு எப்படி கிளாஸ் கிரியேட் பண்ண, எப்படி இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணனா என்ன பண்ணோம்? ஆமா, உடனே ஆன்சர் சொல்லணும். சார் இன்டர்ஃபேஸ்னா எப்படி பண்ணனும் சார், இன்ஹெரிட்டன்ஸ்னா எப்படி பண்ணனும் சார் அப்படின்னு டான் ஆன்சர் சொல்லணும். சரி, இப்போ நீங்க பண்றீங்களே, ஆன்லைன்ல இருக்கிறவங்க ரொம்ப அட்ராக்டிவா பேசிட்டு இருக்காங்க இல்லையா? சோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? சோ அப்பதான் நமக்கு எப்படி இருக்கும்? எஸ், வெரி குட். சோ அதே மாதிரி கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கணும், ஜேடிகே ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம படிக்க போற ஸ்ப்ரிங் பூட்டோட வெர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 3, அதாவது 3. ஓகேவா? 3.4 வரை வந்துருச்சு. ஓகே, ஜேடிகே எப்படி இருக்கணும் அப்படின்னா 17 and above தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஜேடிகே 17. அதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷனை கண்டிப்பா சப்போர்ட் ஆகாது. ஜாவா டெவலப்மெண்ட் என்னது, ஜேடிகே என்னது, ஜாவா டெவலப்மெண்ட் கிட் 17. ஓகே ஃபைன், இது எல்லாமே நமக்கு இருக்கணும். புரியுதா? சோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா இன்டெலிஜ் ஐடியா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? சரி, இந்த லிங்க் கூட நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிளா என்ன பண்ணிட்டு போதும், இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம்ஸ். டைரக்டா இங்க உங்களுக்கு லிங்க் வந்துடும். சரி, இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு டவுன்லோட் பண்ணிடக்கூடாது, செகண்ட் ஒன்னு டவுன்லோட் பண்ணிடணும். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எஸ்டிஎஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இது நமக்கு தேவையில்லை, நமக்கு இது மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எஸ்டிஎஸ்ங்கிறது ஒண்ணு இல்லை, எக்லிப்ஸ் மாதிரியே இருக்கும். அந்த ஒரு ஐடி யூஸ் பண்ணி நம்மளால பண்ணலாம். எது? ஓல்டர் வெர்ஷன்லாம் இல்ல, எக்லிப்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸ்ப்ரிங் பூட். ஓகேவா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு டூல் தான். இங்க இருக்கு பாருங்க, ஸ்ப்ரிங் டூல் 4 ஃபார் விசுவல் ஸ்டுடியோ 4 இருக்கா? இதுதான் அந்த எஸ்டிஎஸ். எக்லிப்ஸ் மாதிரியே தான் இருக்கும், எக்ஸாக்ட்டா எக்லிப்ஸ் தான். சரியா? ஏன் நான் உங்களுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா நமக்கு இந்த இன்டெலிஜ் ஐடியா ரொம்ப நல்லா இருக்கும் ஒர்க் அவுட் பண்றதுக்கு கூட சரி. அதே மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் எல்லாம் உள்ள யூஸ் பண்ணி நிறைய பண்ணலாம். இல்ல உங்களுக்கு நீங்க எஸ்டிஎஸ்ல தான் பண்ணீங்கன்னா பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நீங்க ஐடியா பொறுத்து எந்த பிரச்சனையுமே இல்லை. அங்க நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் தான் இம்பார்ட்டன்ட். இல்ல நீங்க இதுதான் யூஸ் பண்ண போறேன்னு நினைச்சாலும் நீங்க நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் இது நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரியா? இது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டிஎஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை. சரியா? இது எல்லாமே ஸ்ப்ரிங்கே கொடுப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம், இதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இதே திங்ஸை விஎஸ் கோட்லயும் பண்ணலாம்.
அதுக்கான வெர்ஷன் தான் ஸ்ப்ரிங் டூல் 4 ஃபார் விசுவல் ஸ்டுடியோ கோட். விஎஸ் கோட்ல நம்ம பண்ணலாம். ஓகே, பட் ஆனா நம்ம யூஸ் பண்ண போறது IntelliJ. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபைன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சா? இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போய் சர்ச் பண்ணி IntelliJ ஐடியா அப்படின்னு இப்ப அதை கிளிக் பண்ணா எப்படி ஓபன் ஆகும்? ஆல்ரெடி ஒர்க் பண்றதுனால இப்படி சரியா? சோ இதான் நமக்கு இப்படி இருக்காது. ஓகே, இதுல ஆல்ரெடி சம் ப்ராஜெக்ட் பண்ணதுனால நமக்கு என்ன பண்ணோம், இப்படி இருக்கு. இப்படிதான் அதுக்கான ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும் ஓபன் பண்ணும்போது. ஓகே, இப்போ இத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங் பூட்டோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம். என்ன கிரியேட் பண்ணோம்? ஸ்ப்ரிங் பூட்டோட ப்ராஜெக்ட், அதாவது ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். இந்த அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்றதுக்கு எங்க போகணும் அப்படின்னா, கோ டு த பிரவுசர். எங்க போனோம்? பிரவுசர். சரியா? இந்த பிரவுசர்ல நமக்கு ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்காக நம்ம கிட்ட ஒரு திங்ஸ் இருக்கு, ஒரு வெப்சைட். அதுக்கு பேர் நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்ப்ரிங் இனிஷியலைசர். என்னது? அதாவது எங்க இருந்து வரும்னா, start.spring.io. இங்க தான் கிரியேட் பண்ண போறோம் ஸ்ப்ரிங். எஸ், இனிஷியலைசர். இத தான் கிரியேட் பண்ண போறேன். சரியா? இதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னா, ஸ்ப்ரிங் பூட்டோட ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனோட ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். இது என்னது? ப்ராஜெக்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? கிரேடில் க்ரூவிங்கிறது ஒரு லாங்குவேஜ். சரியா? க்ரூவிங்கிறது என்னது? ஒரு ப்ராஜெக்ட். சரியா? அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாருங்க, கிரேடில் என்னது? கொட்லின். தென் என்ன இருக்கு? மேவன். நம்ம யூஸ் பண்றது எல்லாமே என்னது? மேவன். ஓகே, சோ லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, க்ரூவி, கொட்லின் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இது லாங்குவேஜஸ். கொட்லின்ங்கிறது ஒரு லாங்குவேஜ்ங்க, க்ரூவிங்கிறது தனியா இருக்கு. நம்ம யூஸ் பண்றது என்னது? ஜாவா. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ற டூல் என்னது? மேவன். சரியா? இப்போ என்னன்னா, ஸ்ப்ரிங் பூட்டோட வெர்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 3.366. சரியா? 3.36 சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்னாப்ஷாட் வெர்ஷனை நம்ம சூஸ் பண்ண வேணாம், ஏன்னா these are all beta versions. சரி, அப்படின்னா என்னன்னா, அது ஒரு ஸ்டேபிளா இருக்காது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுல நம்ம சூஸ் பண்றது இந்த வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஓகே, இங்க வாங்க. ஸ்ப்ரிங் என்னது? ப்ராஜெக்டோட மெட்டா டேட்டா. என்னவா மெட்டா டேட்டானா? என்ன அர்த்தம்? மெட்டானால என்ன சொல்லுவாங்க? டேட்டா அபவுட் டேட்டா. கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, இந்த ப்ராஜெக்டோட மெட்டா டேட்டாஸ். இப்போ நான் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போறேன். இங்க பார்த்தோம்னா குரூப், ஆர்டிஃபேக்ட், நேம், டிஸ்கிரிப்ஷன், பேக்கேஜ் நேம், பேக்கேஜிங், ஜாவா. இந்த குரூப்ங்கிறது என்ன தெரியுமா? நீங்க ஒர்க் பண்ற கம்பெனியோட பேரா இருக்கலாம், இல்ல டீமோட பேரா இருக்கலாம். தட் ஆர்கனைசேஷனோட நேம், தட் இஸ் குரூப். அப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் இங்க ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன் என்னது? சரியா? காம்டாட் வெரானியம் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்ம வைக்கக்கூடிய அப்ளிகேஷனோட பேர். நம்ம வைக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரிங் பூட்டோட அப்ளிகேஷனோட பேர். இப்போ நம்ம ஜாவானா ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேர் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வைக்கக்கூடிய அப்ளிகேஷனோட பேர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்னா, டெமோ அப்ளிகேஷன்ஸ். So that is I'm taking டெமோ அப்ளிகேஷன். நான் என்ன பண்றேன்னு புரியுதா? எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா தெரியுது இல்லையா? गाइस என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப அமைதியாவே இருக்க கூடாது. ஓகேவா? ஆன்லைன்ல இருக்கிற கேக்குதா? எஸ் சார், புரியுது. யா குட். நான் என்ன சொன்னேன்னு புரியுது? இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் தெரியுது, கேக்குது இல்லையா? கேக்குது சார், புரியுது சார். யா சூப்பர். ஓகே, சோ இப்போ நம்ம இங்க வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, spring.io இந்த வெப்சைட்ல வந்துட்டு தான் ஸ்ப்ரிங் பூட்டோட அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் சூஸ் பண்றீங்க, மேவன் கொடுத்துக்கிறீங்க, வெர்ஷன் கொடுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ங்கிறது அந்த ஆர்கனைசேஷனோட பேரை வச்சுக்கிறோம்.
காம் டாட் இது ஒரு ஃபார்மேட். நம்ம ஒரு பேக்கேஜ் இப்படி தானே கிரியேட் பண்ணுவோம் ஜாவாவில், காம் டாட் அதுக்கு ஒரு பேர் வச்சுப்போம் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஆர்டிஃபேக்ட்ங்கிறது நம்ம வைக்கக்கூடிய அப்ளிகேஷனோட பேர். சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த பேக்கேஜ் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கணும் தெரியுமா, காம் டாட் பரானியம். இங்க நம்ம அப்ளிகேஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்கோமோ அதை கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு இது எப்படி பேக் பண்ணி தரணும்னா, உங்களுக்கு ஜார் ஃபைலா பேக் பண்ணி தரணுமா இல்ல வார் ஃபைலா வேணுமா? வார் ஃபைல்னா வெப் ஆர்கைவ் ஃபைல்ஸ், ஜார்னா ஜாவா ஆர்கைவ் ஃபைல்ஸ். சரியா? சரி, ஓகே. ஜாவா வெர்ஷன் என்ன 17க்கு மேல தான் சப்போர்ட் பண்ணும். அதனால அவங்க சொல்லியிருக்காங்க 17ஆ 21ஆ 23ஆ. நீங்க 17க்கு மேல இருக்கும், 21 இருக்குன்னா 21 கொடுத்துக்கிறேன். சரியா? நீங்க 21 வச்சிருந்தீங்கன்னா 17 கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். 17 வச்சுக்கிட்டு 23 எல்லாம் கிளிக் பண்ண கூடாது. 23 வச்சுக்கிட்டு 17 பண்ணலாம், நோ ப்ராப்ளம். 17 வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, 23 எல்லாம் கிளிக் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் இங்க இருக்காது. ஒவ்வொரு வெர்ஷன்ல என்னதான் இருக்கும், நிறைய ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு இருக்கும். கோட் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கிறது தான். இப்ப நம்ம லைஃப்ல எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம், எல்லாம் ஆட்டோமேஷன் அது பின்னாடி ஓடுறோமா இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் ஆட்டோமேஷன் தான். முன்னாடி இந்த ஜேஎஸ்பி சாஃப்ட்வேர் நிறைய கோட் வளவளன்னு எழுதணும், அதெல்லாம் தேவையே இல்லைங்க, சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் இதுவே ஸ்ப்ரிங் போட். அப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றது நிறைய லைன் ஆஃப் கோட்லாம் தேவையே இல்லை, அதை கான்ஃபிகர் பண்ணி சிம்பிளா கொடுக்கணும். ஓகே, இங்க இவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிபெண்டன்சின்னு ஒருத்தர் வந்துட்டார் இல்லையா. டிபெண்டன்சினா என்ன மீனிங் நினைக்கிறீங்க? நமக்கு புரிஞ்ச விட நீங்க சொன்னா போதும். நான் அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கேன், சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்றேன். யாரை சார்ந்து இருக்க போறாங்களா? இப்ப நான் ஒரு அப்ளிகேஷன் எழுதுறேன் இல்லையா, இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். அப்ப இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு என்ன தேவையோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி. இததான் மேம் டவுன்லோட் பண்ணிட்டு வருவாரு ஆட்டோமேட்டிக்கா. இதை நம்ம போயிட்டு டவுன்லோட் பண்ண அவசியமே இல்லை. புரியுதா? இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம், இந்த பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வளவளன்னு காட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க போறது என்னது, ஒரு வெப் அப்ளிகேஷன் தானே கிரியேட் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ற அந்த டிபெண்டன்சியோட, இதுக்கு பேரு டிபெண்டன்சின்னு சொல்லணும். ஓகேவா? அப்ப இந்த டிபெண்டன்சில நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஸ்ப்ரிங் வெப் அப்படின்னு கொடுக்கணும். என்ன சொல்லணும், இதான் ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி. ஏன்னா நம்ம கிரியேட் பண்ற அப்ளிகேஷன் என்னது, என்ன அப்ளிகேஷன்? எப்ப கேட்டாலும் சொல்ல தரணும், யார் கேட்டாலும் சொல்லணும் நான் என்ன பண்றேன், ஸ்ப்ரிங் போட்ல வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நான் யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி பேர் என்ன, ஸ்ப்ரிங் வெப். ஏன் ஸ்ப்ரிங் வெப் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நல்லா கவனிங்களேன். இப்ப எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு அப்ளிகேஷன் தேவை. எந்த மாதிரி, ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நீங்க வந்துட்டு நம்ம பிரவுசர்ல போயிட்டு நம்ம இப்படி கொடுக்குறோம், இதுதான் வெப் அப்ளிகேஷன். இது நமக்கு தேவைனாலே அமேசான் கம்பெனிக்கு சர்வர் தேவை, ஒரு டேட்டாபேஸ் தேவை, ஃப்ரண்ட் எண்ட் தேவை. இந்த 3 இல்லைன்னா இது அப்ளிகேஷனே இல்லை. ஏன்னா ரெக்வெஸ்ட் கொடுக்கணும். நம்ம இங்க ஃப்ரண்ட் எண்ட் பிரவுசர்ல இருந்து தான் ரெக்வெஸ்ட் கொடுக்கறது சர்வருக்கு போகும், சர்வர்ல இருந்து டேட்டாபேஸ் போய் அது மூலமா தான் வரும். சர்வர் தேவை, டேட்டாபேஸ் தேவை. வெப் அப்ளிகேஷன் பண்றதுக்கு ஃப்ரண்ட் எண்ட் தேவை, சர்வர் தேவை, டேட்டாபேஸ் தேவை. இந்த 3 தேவை. இது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நம்ம படிக்கிறது என்ன, ஸ்ப்ரிங் போட். இந்த ஸ்ப்ரிங் போட் என்ன பண்றாரு தெரியுமா, இந்த வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம் இல்லையா, அப்போ இதுவே இன்பில்டா ஒரு சர்வரை வச்சிருக்கு. ஸ்ப்ரிங் போட் பை டிஃபால்ட்டாவே ஒரு சர்வரை வச்சிருக்கு. அப்ப நம்ம இந்த ஸ்ப்ரிங் போட்லாம் யூஸ் பண்ணலனா அப்பாச்சி டாம்கேட் சர்வரோட பேர். இதை நம்ம மேனுவலா டவுன்லோட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணணும். எஸ், அப்பாச்சி டாம்கேட் சர்வரோட பேர் இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சர்வர். ஜகட்டா சர்வ்லெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது சர்வருங்க. இந்த சர்வர் தனியா தான் இருக்கும். இப்ப நம்ம தான் என்ன பண்றோம், ஃப்ரண்ட் எண்ட் பேக் எல்லாம் பண்றதுனால நம்ம இதுல சர்வர் நம்மளே வச்சுப்போம். ரியல் டைம்ல பண்ணும்போது சர்வருக்கு சொல்லிட்டு தனியா ஒரு இதே வச்சிருப்பாங்க, கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, அப்ப நான் இந்த ஸ்ப்ரிங் போட் அதெல்லாம் இல்லைன்னா இந்த அப்பாச்சி டாம்கேட் இருக்கு பாத்தீங்களா, இதை டவுன்லோட் பண்ணணும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இருக்கு பாத்தீங்களா, இதான் வெர்ஷன் டாம்கேட் 11 10 9 சம்திங்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இங்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டவுன்லோட் பண்ணி இந்த சர்வரை நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம மெஷின்ல. இப்ப நம்ம அது எதுவுமே பண்ண போறதே இல்லை, இது நமக்கு தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா பை டிஃபால்ட்டா ஸ்ப்ரிங் போட் என்ன வச்சிருக்கு தெரியுமா, அதுவே சர்வரை வச்சிருக்கு.
இதை தான் நான் சொல்றேன், எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது. அப்ப ஏன் நான் ஸ்ப்ரிங் பூட் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் நான் டெவலப் பண்றதுக்கு எனக்கு ஒரு சர்வர் தேவைங்க. அதை நான் எங்க இருந்து டவுன்லோட் பண்ண அவசியமே இல்ல. அந்த ஸ்ப்ரிங் பூட்டை இன்பில்டா ஒரு சர்வர் வச்சிருக்கு. 3 சர்வர் இருக்குது. சரியா? பை டிஃபால்ட் என்னென்ன சர்வர்லாம் இருக்குன்னா, அப்பாச் டாம்கேட், சரி, அண்டர்கார்ட், அதே மாதிரி ஜெட்டின்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் இருக்கு. இந்த 3 சர்வர் இன்பில்டா இருக்கு. நம்ம யூஸ் பண்றது அப்பாச் டாம்கேட் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ அதே மாதிரி இன்பில்டா ஒரு டேட்டா பேஸ் இதுவே வச்சிருக்கு. இன் மெமரி டேட்டா பேஸ் சொல்லுவாங்க. H2ங்கிற ஒரு டேட்டா பேஸ் அதுவே வச்சிருக்கு இந்த ஸ்ப்ரிங் பூட் சர்வர். சரி, இந்த ஸ்ப்ரிங் பூட்டை இன்பில்டா டேட்டா பேஸையும் வச்சிருக்கு. தனியா நம்ம MySQL கனெக்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லனா இந்த ஸ்ப்ரிங் பூட்டுக்குள்ள இருக்க சார் என்ன பண்ணலாம், டேட்டா பேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? மெயினா என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ள இருக்கிறதை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? அப்ப வாட் இஸ் ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு கேட்டா இப்ப என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆட்டோ கான்ஃபிகரேஷன். என்ன சொல்லலாம்? ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கும், அதுவே கான்ஃபிகர் பண்ணிக்கும். ஓகே, இத பாருங்க, இது என்ன சொல்லுது பாருங்க, ஸ்ப்ரிங் பூட் மேக்ஸ் இட் ஈஸி. ஏன் இந்த இடத்துல ஈஸின்னு ஒரு லைன் வருதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இதுவே பண்ணி கொடுத்துரும். அதனால ஈஸிங்கிற ஒரு வேர்ட் அங்கே இருக்கு. ஓகே, so create a standalone production grade spring based application. னா இதுவும் ஸ்ப்ரிங் framework ஓட one of the things தான் இந்த ஸ்ப்ரிங் பூட். ஸ்ப்ரிங்ல என்ன பண்ணா மேனுவலா கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் பூட்டே வரும். ஓகே, நீங்க என்ன பண்ணா போதும் தெரியுமா, just run, that's all. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு நமக்கு என்ன ஃபைல் தேவைன்னு சொன்னா போதும், அதுவே கான்ஃபிகரேஷன் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கும். நம்ம சிம்பிளா ரன் மட்டும் பண்ணா போதும், அவ்வளவுதான். அப்ப அது எங்க எப்படி எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஃப்ளோவை ஆஸ் ஏ டெவலப்பரா நம்ம கத்துக்க போறோம், அவ்வளவுதான். எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதா ஸ்ப்ரிங் பூட்ல படிக்கவே போறேன். நான் அப்படிதான் சொல்லுவேன். எல்லா விதமான திங்ஸும் இருக்கு. காட் இட்? ஃபைன். சரியா? இப்ப இதுல என்ன இருக்குன்னா, தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. இதுல என்ன தேவை தெரியுமா, நீட் மினிமல் ஸ்ப்ரிங் கான்ஃபிகர். கொஞ்சமா நீங்க கொடுத்தா போதுங்க, ரொம்பலாம் நீங்க பண்ண அவசியமே இல்லை. நீங்க என்ன கொடுத்தா போதும் தெரியுமா, அதோட இன்ஃபர்மேஷன், அதோட வெர்ஷன் என்ன, சம்திங் இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணிட்டு வந்துடும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். சரியா? இதுதான் ஸ்ப்ரிங் பூட்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும்னா ஸ்ப்ரிங் வெப் அப்படிங்கறத கொடுக்குறோம். இதுல என்ன வருது பாருங்க, ஸ்ப்ரிங் எம்பிசின்னு ஒண்ணு வந்திருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் பாத்துருங்க அப்பாச் டாம்கேட் அப்படின்னு வந்திருக்கா. சோ இது எல்லாமே எம்பெடட்னா உள்ள இருக்கிறது, இன்பில்டா இருக்கிறது. அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம், எம்பெடட் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதுக்கு பேரு எம்பெடட் அப்படின்னு அர்த்தம். எம்பெடட்னா உள்ள இன்பில்டா இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு இப்போ இந்த பேக்கேஜ் மட்டும் போதும். இப்போ நீங்க இதுல வந்து என்ன பண்ணலாம் தெரியுமா, இங்க எக்ஸ்ப்ளோர் ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணி பாருங்க. இதான் XML ஃபைல், இப்படிதான் இருக்கும். form.xml இருக்கும். BOM அப்படின்னு சொல்லுவாங்க. அது மீனிங் என்னன்னா ப்ராஜெக்டோட ஆப்ஜெக்ட் மாடல். அப்ப இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் இருக்கும் இதுல. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஐடி என்ன, அந்த ப்ராஜெக்டோட பேர். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்த ப்ராஜெக்டோட பேர் இருக்கா, குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் இந்த அப்ளிகேஷனோட பேர் சொன்னா அதுக்கான வெர்ஷன் இருக்கா, இந்த டீடைல்ஸ் தான் இதுக்குள்ள இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்ப நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, இதான் அந்த டிபெண்டன்சி. ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டட் வெப்னு தானே கொடுத்தேன். அப்ப அந்த டிபெண்டன்சி தான், இதான் அந்த டிபெண்டன்சி. சரியா? இதை யாரு டவுன்லோட் பண்ணி எடுத்து வருவானா, மேவன் ஒண்ணு இருக்கு பாத்தீங்க இல்லையா, அவரை டவுன்லோட் பண்ணி எடுத்து வருவார். அப்ப இந்த XML அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இங்க யூஸ் பண்ற இந்த ஃபைல பத்தின எந்த டிஸ்கிரிப்ஷன் இதுல இருக்கு, அத பத்தின டீடைல்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணா போதும் தெரியுமா, ஜெனரேட், அவ்வளவுதான், டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆயிடுச்சா? சரி, ஓகே. இப்போ நம்ம இது எங்க இருக்குன்னா, நமக்கு டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம் இல்லையா, நம்ம டவுன்லோட்ல போய் பார்க்க போறோம். நம்ம டவுன்லோட்ல இப்படி டெமோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இதை நான் அப்படி காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் நான் மேக் பண்ணிக்கிறேன். சரியா? என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய டெஸ்க்டாப்ல நியூ ஃபோல்டர்,
நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாமா? சரி ஓகே. இப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம்னா லைக் ஸ்ப்ரிங் பூட் எஸ்பி ஃபார் 3 PM செஷன் 3 PM அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஓகே, இங்க ஒரு ஃபோல்டர் மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை இங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அது ஒன்று கொடுக்கும் பாருங்க, ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நான் வந்து ஓபன் பண்ண போறேன். இதை நான் எங்க ஓபன் பண்றேன் அப்படின்னா என்னுடைய ஐடியாவில் ஓபன் பண்ணிக்கிறேன். ஐடியா ஸ்பேஸ் டாட் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த அப்ளிகேஷன் இன்டெலிஜென்ட் ஐடியாவில் ஓபன் ஆயிடும். இது எப்போ ஓபன் ஆகும் தெரியுமா? நம்மளுடைய சிஸ்டம் வேரியபிள் இருக்கு இல்லையா, அதுவும் நீங்க பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் திங். இப்போ இது கொடுக்காம நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? என்ன பண்ணோம், நமக்கு இந்த என்விரான்மென்ட் வேரியபிள் சிஸ்டம் வேரியபிள்லாம் ஒன்று இருக்கும், ஞாபகம் பார்த்துருக்கீங்களா? எடிட் தட் சிஸ்டம் என்விரான்மென்ட் வேரியபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மென்ட் வேரியபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல என்னன்னா நம்ம டவுன்லோட் பண்ணும்போது பின்னு ஒரு பாத் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பாத் நம்ம சிஸ்டத்துக்கு தெரியணும். சரியா? இப்ப இதுல ஒரு பாத் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, இதை எடிட் பண்ணிக்கோங்க. இதை எடிட் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த இன்டெலிஜென்ட் ஐடியாவோட பாத் இங்க ப்ராப்பரா இருக்கான்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்க பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, Node.js இந்த மாதிரி இருக்கா, ஜாவாவோட பின்னு இருக்கா. தென் நான் என்ன பண்ணிருக்கேன்னா டைரக்டா இதுலயே கொடுத்துருக்கேன். இங்க இருக்கு பாருங்க, பாத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பாத்துக்குள்ள இன்டெலிஜென்ட் ஐடியா கம்யூனிட்டி எடிஷன் இப்படி இருக்கு தானே. சரி, இதுல நான் அப்படி செட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இப்படி நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும். சரி, அப்படி உங்களுக்கு பண்ண தெரியலனா என்ன பண்ணணும் தெரியுமா? உங்களுக்கு சப்போஸ் நீங்க இப்ப அந்த சிஎம்டி டைப் பண்றீங்க, இப்படி டைப் பண்ணிட்டு ஐடியா ஸ்பேஸ் கொடுத்துட்டு டாட் கொடுக்குறீங்க. உங்களுக்கு இந்த ஐடியா இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுடைய சிஸ்டம் என்விரான்மென்ட் வேரியபிளுக்கு இந்த ஐடியாங்கிறது என்னன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? இங்க இருக்கு பாத்தீங்களா, நம்ம எங்க டவுன்லோட் ஆயிருக்கோம், நம்ம டிரைவ்ல இருக்கும். சரியா? எங்க இருக்குன்னா இந்த சி டிரைவ்ல ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ்குள்ள தான் இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு என்ன பேர்ல டவுன்லோட் ஆயிருக்கும்னா, எனக்கு எதுல டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ். சரியா? ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ்ல ஜெட் பிரெயின் இதுல தான் இன்டெலிஜென்ட் ஐடியா டவுன்லோட் ஆயிருக்கும். பைத்தான்ல இருக்கும். One second. Yes, இங்கே போடுறேன். இங்க தெரியுதா? இன்டெலிஜென்ட் ஐடியா கம்யூனிட்டி எடிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா? பை டிஃபால்ட்டா இந்த சி டிரைவ்ல வந்து நமக்கு இப்படி வந்து என்ன பண்ணிரும், இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இத கிளிக் பண்ணிட்டு இந்த பாத் அப்படி காப்பி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இத வந்துட்டு இந்த என்விரான்மென்ட் வேரியபிள் இருக்கு பாத்தீங்களா, சோ இங்க வந்துட்டு இந்த பாத்துக்குள்ள நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கோங்க, இதுல வந்துட்டு நியூ அப்படின்னு கொடுத்து இதுல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணி பாருங்க, சிஎம்டில போயிட்டு ஐடியா ஸ்பேஸ் டாட் கொடுத்தீங்கன்னா இப்போ ஓபன் ஆகும். புரியுதா? அப்ப நம்ம இது எதுக்காகனா இப்பதான் அதுக்கு தெரியுது. என்ன தெரியுது, நம்மளோட இன்டெலிஜென்ட் ஐடியாங்கிற சாஃப்ட்வேர் எந்த இடத்துல லோட் ஆகுது அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். நம்ம சிஸ்டத்துக்கு அது தெரியும். இப்ப இங்க இவ்வளவு 3 விண்டோ தெரியுதா, இதுல லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிடணும். இப்ப லோட் ஆகுது பாருங்க. இது என்ன பண்ணுதுன்னா இன்டர்நெட்ல இருந்து நமக்கு தேவையான டிபெண்டன்ஸை டவுன்லோட் பண்ணுது. இது பண்றதுக்கு இன்டர்நெட் தேவை. சரியா? இப்ப நம்ம கொடுத்த டிபெண்டன்சிஸ் இருக்கு இல்லையா, அப்ப நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன தேவை, எனக்கு டாம்கேட் சர்வர் தேவை சொன்னோம். அதுக்காக ஸ்ப்ரிங் வெப் அப்படிங்கிற டிபெண்டன்சி யூஸ் பண்ணும். அதுக்குள்ள இன்பில்டா இருக்கு. இப்ப அந்த இடத்துல நம்ம லோட் அப்படின்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மேவர் வந்து லோட் பண்ணும். ஓகே, இங்க லோட் ஆகுது பாருங்களேன். இது லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, இதான் ஸ்ட்ரக்சர். இதான் என்னது ஸ்ட்ரக்சர். என்ன இருக்கும், டெமோ அப்ளிகேஷன் இருக்கும், .men ஒரு டைரக்டரி இருக்கும், src ஒரு டைரக்டரி இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா மெயின் டெஸ்ட். இந்த டெஸ்ட்ங்கிறது டெஸ்டிங் பர்பஸா யூஸ் பண்றது. as a டெவலப்பரா யூனிட் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்காக யூஸ் பண்றது. இதுல பாத்தீங்கன்னா மெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள ரிசோர்ஸ், மெயினுக்குள்ள ஜாவா ரிசோர்ஸ் சொல்லிட்டு 2 டைரக்டரி இருக்கு. இந்த ஜாவா கிளிக் பண்ணோம் அப்படின்னா காம்டாட் ஒரானியம்ங்கிறது குரூப் ஐடி கொடுத்தோமா, டெமோ அப்ளிகேஷன் அப்ளிகேஷனுக்கு பேர் கொடுத்தோமா, அதுக்கு கீழே என்ன இருக்கு, டெமோ அப்ளிகேஷன் ஒரு பேர் இருக்கா,
இதான் ஸ்ப்ரிங் பூட்டோட அப்ளிகேஷன். நான் எதுவுமே பண்ணல, அப்படிதானே? நம்ம ஏதாவது பண்ணிருக்கோமா? எதுவுமே பண்ணல. அப்ப இங்க என்ன தெரியும்னா அதோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்சின்னு இருக்கா, மெயின் இருக்கும், மெயினை கிளிக் பண்ணுங்க, ஜாவா இருக்கும், டெமோ அப்ளிகேஷன்ஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்படிதான் எல்லாமே இருக்கும். அட் சிம்பிள் போட்டு ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷன் இருக்கா, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்னோட்டேஷன்ஸ். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main, spring application.run, demo application.class. நம்ம பார்த்தது பப்ளிக் ஸ்டாட்டிக் void main. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம மெயின் மெத்தடுக்குள்ள கன்சோல் என்ன பண்ணுவோம், system.out.println கொடுத்தா பண்ணிருக்கோம். இங்க என்ன இருக்கு, டாட் ரன்ங்கிற மெத்தடுக்குள்ள இது என்னது, என்ன நேம், டெமோ அப்ளிகேஷனோட டாட் கிளாஸ். டாட் கிளாஸ்ல என்ன அர்த்தம், பைட் கோடு. பைட் கோடா? how to say java is dependency, சரி என்ன சொல்லுவோம், அது பேர் என்னது, platform independent. how to say java is platform independent. பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் பண்ணி இருக்குமா, இண்டிபெண்டன்டா இருக்குமா? Java is platform dependent language or independent language? Independent language. Okay, how to say independent language? எல்லா ஃபைல்ஸும் பைட் கோடில் சேவ் ஆகும். Okay, once you can run this Java application na, இது என்ன ஜெனரேட் பண்ணி கொடுக்கும், கம்பைல் பண்றோம். கம்பைல் பண்ணும்போது என்ன நடக்கும், எரர் காட்டுமா? இந்த சோர்ஸ் கோட என்ன பண்ணோம், டாட் ஜாவால இருந்து டாட் ஜாவா ஃபைலா கன்வெர்ட் பண்ணாதான் பைட் கோட். அந்த பைட் கோட் தான் இது. அப்ப இந்த பைட் கோட் நமக்கு தெரியும் ஆல்ரெடி எப்படி இருக்கும், ஒரு அன்ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கும் நமக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? எஸ். இதுல ஒரு என்ன தெரியுமா, இதுல நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதை நான் கேட்கிறேன் பாருங்களேன், இது என்னன்னா இந்த லைன் என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். சாட் ஜிபிடி மாதிரி தான் இது. அது என்ன சொல்லுது பாருங்க, இது ஒரு மெயின் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இதுல இருந்து என்ன பண்ணுமா, இது ஸ்டார்ட் ஆகுமா, it start the application by running the demo application class with the provide command line arguments. சரியா? இப்போ இதுல இருந்தா நமக்கு ரன் ஆகும். அப்ப இதோட பைட் கோட தான் நம்ம இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன்ல பாஸ் பண்றோம். சரி, ஓகே. இப்போ நான் சிம்பிளா இதை ரன் பண்றேன். இதை எப்படி ரன் பண்ண, இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க ரன் அப்படின்னு நீங்க கொடுத்தா போதும். இப்ப நமக்கு பக்கம் பக்கமா வரும் பாருங்க, என்னது வரும் பக்கம் பக்கமா, இப்ப பாருங்க. இப்ப என்ன வரும் பாப்போம், இப்படி லோட் ஆகுதா? இந்த லோட் பண்ண தாண்டி நமக்கு வெயிட் பண்ணணும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, கிளிக் பண்ணிட்டே இருக்க கூடாது. ஏன்னா சர்வர் ரன் ஆகணும். புரியுதா? நமக்கு இங்க என்ன பண்ணோம், சர்வர் அப்படிங்கிறவன ரன் ஆகணும். ஓகேவா? சோ இப்போ எனக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபெயில் டு ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. சரியா? என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க சர்வர் எனக்கு என்ன பண்ணல, எஸ் எனக்கு இது ஃபெயில் அப்படிதானே, ஏன் சக்சஸா ஆகல, ஏன் அப்படின்னா இந்த போர்ட் நம்பர் ஆல்ரெடி யூஸ் அப்படின்னு ஒண்ணு வருது. அப்ப இது என்ன போர்ட் நம்பர்னா என்ன அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய அப்ளிகேஷனை நான் ரீபில்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க லோட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது இல்லையா, சரி அதை நான் ரீபில்ட் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஏன்னா இது சர்வர் அப்ளிகேஷன், இதுல இன்பில்டா ஒரு சர்வர் இருக்கு. அந்த சர்வருக்கு பேர் என்ன சொன்னேன், சர்வர் பேர் என்ன சொன்னேன், அப்பாச்சி. அப்பாச்சி டாம்கேட் அப்பாச்சி. அந்த சர்வர் ரன் ஆகுது. அந்த சர்வர் பை டிஃபால்ட் எந்த போர்ட்ல ரன் ஆகும் தெரியுமா, 8080. இந்த போர்ட்ல பை டிஃபால்ட்டா ரன் ஆகும். போர்ட் என்னது, வாட் இஸ் போர்ட்? எனக்கு யூஎஸ்பி போர்ட் எங்க இருக்கு, அதுக்கப்புறம் சார்ஜர் போர்ட் எங்க இருக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா. போர்ட் என்னது, பிளக் பண்றது. ஓகே, சரி ஓகே. இப்ப இந்த யூஎஸ்பி போர்ட்ல போய் நான் ஒரு சார்ஜரை கொண்டு போய் கனெக்ட் பண்ண ஒர்க் ஆகுமா, இல்ல இல்லையா. அப்ப அந்த சர்வர்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட் இல்ல, அது ஒர்க் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த பிளேஸ், அதான் போர்ட் நம்பர். அப்போ பை டிஃபால்ட்டாவே
இந்த அப்பாச்சிங்கிற டாம்கேட் சர்வர் நமக்கு ஒர்க் ஆகக்கூடிய அந்த போர்ட்டோட பேர் 8080. சரியா? சரி, ஓகே. எனக்கு இப்ப இது சர்வர் எரர் வருது இல்லையா? இப்ப நமக்கு இந்த ரிசோர்ஸுக்குள்ள அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய சர்வர் டாட் போர்ட் நம்பர் நான் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இது என்னங்கிறது நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நோ வரிஸ். இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், என்னுடைய போர்ட் நம்பரை மட்டும் நான் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி எரர் காட்டுச்சு இல்லையா, அதனால என்னுடைய சர்வரோட போர்ட் நம்பரை நான் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ என்னுடைய சர்வரை நான் ரன் பண்ண போறேன். இப்ப பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது எரர் காட்டுதா? இது என்னது, ஏதோ புதுசா இருக்கு. ஸ்ப்ரிங்ங்கிறது பேனர் தான், பேனர். இதுல உங்க பேர் கூட வர வச்சுக்கலாம். இப்ப ராசிகானா ராசிகாங்கிற மாதிரி கூட வர வச்சுக்கலாம். எஸ். இப்ப அதுக்கான வெர்ஷன் என்னன்னு இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த சர்வரோட இன்ஃபர்மேஷன்ஸ், டைம், டேட் பாத்தீங்களா? சரியா? டேட் அண்ட் டைம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கு. மந்த் இருக்கா, இயர் இருக்கா, சரியா? அந்த டைம், இது இன்ஃபர்மேஷன், சர்வர் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ். இங்க பார்த்தோம் அப்படின்னா இப்ப நமக்கு ப்ரொஃபைல் எதுவுமே நமக்கு இல்ல, அதனால நோ ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு காட்டும். இது எங்க ரன் ஆயிட்டு இருக்கு? டெஸ்க்டாப்புக்குள்ள, எந்த ஃபோல்டருக்குள்ள, எந்த அப்ளிகேஷன்ஸ்? இங்க இது புதுசா ஒண்ணு இருக்கா? என்னது? எம்பெடட் டாம்கேட் சர்வர். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், 8082ல நம்ம பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தர் இருக்காரு. யாரு? HTTP னா யாரு? இவர் யாருன்னா இவர் தான் சொந்தக்காரர். யாரோட சொந்தக்காரர்? HTTP னா என்ன அர்த்தங்க? What is the meaning of HTTP? Hypertext இங்க Transfer பாருங்க, Protocol. அப்படி இருக்கா? இங்க பாருங்க, HTTP இருக்கா? இங்க பாருங்க, HTTP இருக்கா? அப்ப என்ன அர்த்தம்? அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்பர் புரோட்டோகால். புரோட்டோகால்னால என்னது? ஒரு ரூல், செட் ஆஃப் ரூல். இப்போ இந்த அமேசான் யாரு கூட கம்யூனிகேட் பண்றாரு? சர்வர் கூட. இது கிளைண்ட். கிளைண்ட் வந்து சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல் இருக்கு. அதுதான் HTTP. ஓகேவா? கிளைண்டே சர்வரையும் கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்காக யூஸ் பண்ற புரோட்டோகால் தான் என்னது? HTTP. இதை தான் நம்ம படிப்போம், கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட், புட் மெத்தட், ரீட் மெத்தட் அப்படின்னு. அப்ப அதுல எஸ்ங்கிறது என்ன? செக்யூரா அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க அந்த எண்ட் பாயிண்ட்ஸ். இதான் கிரியேட் பண்ண போறோம் இந்த மாதிரி www.amazon.in. அப்ப இது செக்யூரா வந்து என்ன பண்ணும், கிளைண்ட் சர்வரை போயிட்டு கம்யூனிகேட் பண்ணணும். ஏன்னா ஹேக்கர் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ஹேக் பண்ணிடக்கூடாது. HTTP அப்படின்னா அதுல செக்யூர் இருக்காது. எஸ் மீன்ஸ் செக்யூர். அதுல SSL சர்டிபிகேட்ஸ், அந்த ஹேஷிங் அல்காரிதம்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. புரியுதா? சரி, ஓகே. இப்ப சிம்பிளா HTTPங்கிறது என்ன? கிளைண்ட் அண்ட் சர்வரை கம்யூனிகேட் பண்ணோம். இப்போ நான் போர்ட் நம்பர் 8082ல ரன் ஆகுது, சர்வரோட பேரு டாம்கேட். ஓகே. இப்போ பை டிஃபால்ட்டா இதோட கான்டெக்ஸ்ட் பாத் என்ன தெரியுமா? ஸ்லாஷ். இப்போ என்னுடைய சர்வர் இருக்கு பாத்தீங்களா, இப்போ என்ன பண்றேன்னா லோக்கல் ஹோஸ்ட், இதான் என்னுடைய சர்வர், லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆகுது. போர்ட் நம்பர் என்ன? 8082 கொடுத்துட்டு ஸ்லாஷ் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன வரணும்னா எனக்கு ஒரு பேஜ் வரும். இப்போ இங்க எனக்கு ஏன் ஒயிட் லேபிள் எரர் பேஜ் வருதுன்னா இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஒரு API லாஜிக்ஸ் எதுவுமே எழுதல. எழுதுனா நமக்கு இதுல கீழே சம் கண்டென்ட் வரும். புரியுதா என்ன பண்றோன்னு? இல்ல எனக்கு நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்றேன் இல்லையா, முன்னாடி பண்ணேன் இல்லையா, அந்த போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு எனக்கு. சோ அதனால ஆல்ரெடி இன் யூஸ் அப்படிங்கறது நீங்க காட்டுதீங்க. இல்ல நீங்க அதை யூஸ் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. புரியுதா? சோ இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுவரை மட்டும் பண்ணா போதும். என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இங்க கொண்டு வந்து லோட் பண்ணி இப்படி ரன் மட்டும் பண்ணணும். ஓகே. இப்படி ரன் பண்ணும்போது உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்திருக்க கூடாது. இது அப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணணும். புரியுதா? நீங்க எல்லாரும் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இது நான் டெய்லி நான் என்னென்ன பண்றேனோ அதை அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இன்னைக்கு டாஸ்க் IntelliJ ஐடியாவை டவுன்லோட் பண்ணியிருக்கணும், கம்யூனிட்டி வெர்ஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கணும்,
அதுக்கப்புறம் பேசிக்கா ஒரு சின்ன அப்ளிகேஷன் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்டெலிஜென்ட் ஐடியாவில் லோட் பண்ணி ஜஸ்ட் அதை ரன் பண்ணி நீங்க காட்டியிருக்கோம். இப்போ நீங்க நம்ம என்ன பண்ண அதுக்கான லாஜிக் எதுவுமே எழுதல. ஸோ அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்படிதான் வரும். ஓகே, அந்த பேஜ் வந்து 404 இந்த பேஜே இல்லைன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நாளைக்கு என்ன பண்ண போறோம்னா இதுக்கான கண்ட்ரோல் நம்ம எழுதி இங்க அவுட்புட்ல ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எக்ஸிக்யூட் பண்ண போறோம். நமக்கு எதனால ஹலோ வேர்ல்டு தான் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் நம்மள என்ன பண்ண போறோம், ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இந்த ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும். ஓகே ஃபைன். ஓகே गाइस, இப்போ இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். எனி டவுட்ஸ்? No, sir. ஓகே நோ சார். சார் யா சொல்லுங்க. சார் ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரன் ஆக மாட்டேங்குது சார். அந்த ரன் ஆப்ஷன் இருக்குல்ல, அது எனக்கு காட்டவே இல்லை சார் இன்டெலிஜென்ட் ஐடியால. நீங்க ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார். இல்ல இந்த மாதிரிலாம் ஐகான்ஸ் வருதா உங்களுக்கு? இல்ல கப் சிம்பல் வரும், அது ப்ராப்பரா லோட் ஆகலன்னு அர்த்தம். ஓகே. கப் சிம்பல் வந்துச்சுன்னா ப்ராப்பரா லோட் ஆகலன்னு அர்த்தம். சரியா? அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல form.xml இருக்கு பாத்தீங்களா, இப்ப நீங்க இதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு இப்படி இருக்கா, இந்த இடத்துல நீங்க இப்படி கொடுத்துக்கணும். இப்படி இங்க ஒரு ஐகான் இருக்கும், இதை நீங்க ப்ராப்பரா லோட் பண்ணும்போது இங்க டைம் எடுத்துக்கும். புரியுதா? இது ப்ராப்பரா இப்படி லோட் ஆகணும். இது லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கப் சிம்பல் போயிட்டு நமக்கு இப்படி வரும். ஓகே, நீங்க புதுசாவே ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி இந்த வேலை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஓபன் ஆன உடனே லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், ஆட்டோ கான்ஃபிகரேஷன் ஒரு இதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இங்க லோட் ஆகும், அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கும். ஓகே, அது பண்றதுக்கு கண்டிப்பா இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிருக்கணும். அது மேவன்ங்கிறதுல இருந்தா எடுத்து வரும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் மேவன்னா என்ன, இந்த டிபெண்டன்சினா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். இன்னைக்கு ஜஸ்ட் அது என்ன, அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி வந்துட்டு உள்ள லோட் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டோம். சரியா? ஸோ ரிமைனிங் திங்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த வேலை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. Yeah, okay. Okay guys, thank you so much. டெய்லியுமே டாஸ்க் பண்ணிரணும். சரியா? ஓகே, இந்த குரூப்ல ஆட் பண்ண சொல்றேன். 3 PM குரூப்ல எல்லாரும் இருக்கீங்க தானா? நோ சார். இல்லையா? No, sir. அரவிந்த் இல்ல, மதன். சௌமியா இருக்கீங்களா? இருக்கேன் சார். சரி, ஓகே, நான் இன்னைக்கு ஆட் பண்ண சொல்றேன். ஸோ அந்த குரூப்லயே என்ன பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இதை டெய்லியுமே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிடணும். சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரிமைனிங் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார்.